வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அந்த லைக் சிம்பிளில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அடுத்த பக்தர்களுக்கு, இன்னும் புது பக்தர்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன்ன்றது ரீச் ஆகும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுபதம் என்ட்ரி. இந்த சுபதம் என்ட்ரி மூலிமா தரிசனத்துக்கு போகிற பக்தர்களுக்கு மெயினாக லக்கேஜ் பாயிண்ட், நம்ம லக்கேஜ் டிபாசிட் பண்ணுற இடம் எங்கே இருக்குது, அதே போல் இந்த சுபதம் என்ட்ரி மூலிமா எந்தெந்த தரிசனத்துக்கு பக்தர்களுக்கு அனுமதி இருக்குன்ற மாதிரி நான் லைவாக வீடியோ இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது கண்டிப்பாக பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுபதம் என்ட்ரியில் ஜென்ரலாக பார்த்தோம்னா பிலோ 1 இயர் பேபி தரிசனம் இருக்குல்ல, சின்ன குழந்தைங்களுக்கு பிலோ 1 இயர் பேபி தரிசனம்ன்றது இந்த சுபதம் என்ட்ரி மூலியமாக தான் அலோவ் பண்ணுவாங்க. குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு போனோம்னா, குழந்தையோட அம்மா அப்பா பேரண்ட்ஸ் மஸ்ட் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனோம்னா சுபதம் என்ட்ரி மூலியமாக அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் ஆர்ஜித சேவாஸில் புக் பண்ண பக்தர்களை கூட இந்த சுபதம் என்ட்ரி மூலியமாக தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆர்ஜித சேவாஸ்னா கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இருக்குல்ல, அதில் புக் பண்ண பக்தர்களுக்கு சுபதம் என்ட்ரி மூலியமாக தான் அலோவ் பண்ணுவாங்க. லக்கேஜ் பாயிண்ட்ன்றது கூட எங்கே இருக்குன்றது நான் இந்த வீடியோவில் லைவாக காமிச்சிருக்கேன். பாருங்கள், நம்ம டெம்பிளுக்கு வெளியே டெம்பிளுக்கு எதிர்க்க நின்னோம்னா நேராக நின்றுட்டு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இங்கே தெரியுது பாருங்கள். டெம்பிளுக்கு லெஃப்ட் சைடில் அந்த 4 மாட வீதியில் லெஃப்ட் சைடு இருக்கிற 4 மாட வீதியில் ஒரு வீதி தான் சவுத் மாடா ஸ்ட்ரீட். இப்போ நம்ம இந்த சவுத் மாடா ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சவுத் மாடா ஸ்ட்ரீட்டில் ஸ்டார்டிங்லேயே லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள், அதுதான் சுபதம் என்ட்ரிக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் ஏறி அங்கே சுபதம் எழுதியிருக்கும், இங்கே தெரியும் பாருங்கள். இதுதான் சவுத் மாடா ஸ்ட்ரீட். பிலோ 1 இயர் பேபி தரிசனத்துக்கு குழந்தைங்கள தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் இப்படி தான் போகணும். லக்கேஜ் டெபாசிட் பண்ணுற லக்கேஜ் பாயிண்ட்டு கூட அங்கே தான் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா ரைட் சைட்லேயே ஸ்டார்டிங்லேயே இருக்குது லக்கேஜ் பாயிண்ட்டு, தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் புக் பண்ணுறோம்ல, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, அதுக்கு இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக ஆர்ஜித சேவாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பக்தர்களுக்கு தான் இங்கே அனுமதி இருக்குது. இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் லக்கேஜ் டெபாசிட் பண்ணுறது, அங்கேயே ரிசீவ் பண்ணணும் லக்கேஜ்ன்றது. ஸோ நம்ம அந்த சுபதம் அந்த ஸ்டார்டிங்லேயே ரைட் சைடில் இருக்குது லக்கேஜ் பாயிண்ட்டு. இங்கே லக்கேஜ் எல்லாம் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நேராக தெரியுது பாருங்க, அங்கே தான் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த 500 rupees விர்ச்சுவல் தர்ஷனில் புக் பண்ணுற கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, இதுக்கெல்லாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அது 300 rupees தர்ஷன் டிக்கெட் இருக்குல்ல, அந்த க்யூ லைனில் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற சேவாஸ், சம் ஸ்பெஷல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தெப்போற்சவம், ஜேஷ்டாபிஷேகம், வசந்தோற்சவம், புஷ்பாபிஷேகம், இந்த சேவாஸில் புக் பண்ண பக்தர்களுக்கு கூட இந்த சுபதம் என்ட்ரி மூலியமாக அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் டோனர்ஸ் கூட இந்த சுபதம் என்ட்ரி மூலியமாக தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ லக்கேஜ் பாயிண்ட்ன்றது சுபதம் என்ட்ரி மூலியமாக போகிற பக்தர்களுக்கு அங்கேயே அந்த சவுத் மாடா ஸ்ட்ரீட்டில் ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா ஸ்டார்டிங்லேயே இருக்குது. ஓகேங்களா, லக்கேஜ் பாயிண்ட்ன்றது இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.